ஆகவே வெற்றியை உறுதி செய்கின்ற பணியை கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகம் வில்லிவாக்கத்திலிருந்து தொடங்குகிறது என்பதை உறுதியோடு நெஞ்சை நிமிர்த்தி சொல்வதில் தயக்கமின்றி சொல்லுகிறோம். பலர் பலவிதமான மாயமாலங்களோடு அதிகாரம் கைக்கு கிடைக்கிறதற்கு முன்பே அதிகார திமிர்த்தனத்தோடு பணம் இருக்கிறது என்பதால் எதை வேண்டுமானாலும் விலை கொடுத்து வாங்கிவிடலாம் என்ற மமதையோடு பெரியவர்கள் சிறியவர்கள் என்று பாகுபாடு காட்டாமல் தமிழுடைய மரபே வந்தாரை வரவேற்கும் தமிழகம், விருந்தோம்பலிலே சிறந்த தமிழகம், மற்றவர்களை மதிக்கின்ற தமிழகம், மாற்றாந்தோட்டத்திற்கும் மனம் உண்டு என்று கூறிய பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் வாழ்ந்த தமிழகம். இந்த தமிழகத்திலே சமீபகால அரசியலிலே எடுத்தேன் கவித்தேன் என்று எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்று நாகரிகம் தவறி நயவஞ்சகத்தோடு சுற்றித் திரியும் கூட்டத்திற்கு வில்லிவாக்கத்தில் தகுந்த பதிலடியை ஜனநாயக முற்போக்கு கூட்டணி வழங்கும் என்பதை இந்த நேரத்தில் அறுதியிட்டு உறுதியோடு கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒரு காலத்தில் லீடர் என்று கை கட்டி கொண்டு நின்றவர் இருக்கையில் கூட அமரமாட்டேன் என்று அடம்பிடித்து முன்னால் நின்று கொண்டிருந்தவர் இன்றைக்கு எங்களது இயக்கத்திற்கு அறிவு பரிசோதனை பற்றி பேசுகிறார். உண்மைதான், அவர்கள் பரிசோதித்துக் கொள்ள வேண்டிய இடம் கீழ்ப்பாக்க மனநல மருத்துவமனை என்பதை இந்த நேரத்தில் அழுத்தம் திருத்தமாக கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். 60 ஆண்டுகளை கடந்த ஒரு அரசியல் பாதையை தன்னுடைய காலில் விரலில் நகம் முளைத்த காலம் முதல் கொண்டு தமிழகத்தில் தன்னுடைய கால் படாத இடமே இல்லை என்ற அளவில் அரசியல் தீர்க்க தரிசனத்தோடு இன்று இருக்கின்ற அரசியல் தலைவர்களில் தமிழகத்தில் முதன்மையான முதிர்ச்சி பெற்ற ஒரு தலைவர் உண்டென்றால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், இந்தியாவின் இரும்பு மனிதர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒருவரை தவிர வேறு யாரையும் சொல்ல முடியாது.